உன்னை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன் பின்னாடியே நான் சுற்றணும். நீ 1 வருஷமா இல்லை 2 வருஷமா சுற்றுவ, டெஸ்டிங் பண்ணுவேன், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் வேலைக்கு போகணும், வரணும். நீ குட்டி போடுவேன். அந்த குட்டியை நான் ஸ்கூலில் சேர்க்கணும். அவன் பின்னாடியே நான் வாட்ச்மேன் வேலை பண்ணணும். என்னால் சரக்கும் அடிக்க முடியாது. சரக்கு அடிக்கும் போதெல்லாம் அப்பா அம்மாவை கூப்பிட்ருவேன். சரக்கு அடிக்கிறான் சரக்கு எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயே போட்டு கொடுத்துருவேன். வரவங்க அப்பா அம்மா வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஆட்டோ செலவுக்கு காசு நான் தரணும். நல்லா ஆகுது கதை. உன்னை கல்யாணம் பண்ணுறதோடைய ஜாலியாக கலராக கார்ஸ் ஓட்டின்னு 4 தக்காணி பெட்ஷீட்டு வாங்கிக்கின்னு ஜாலியாக விதவிதமாக சாப்பாடுங்க சாப்பிட்டு வண்டி கிண்டி ஓட்டின்னு ஜாலி கலராக ஆயாபுசா யமஹா BMW X5 அந்த மாதிரி 4-5 அப்பார்ட்மெண்ட்டுங்க வாங்கி ஜாலியாக சுற்றினே இருப்போம். ஊர் சுற்றின்னு ஜாலியாக மலேசியா, ஹாங்காங், பேங்காக் அந்த மாதிரி காசு எடுத்து ஜாலியாக இல்லாமல் இல்லையா? யாரை நம்பி நான் பிறந்தேன், போடி வாடி இல்லையா? அவனை கல்யாணம் பண்ணனா இந்த விபரீதங்க ஆகும் தெரியுமா? மாதம் அவனுக்கு சம்பளத்தை தரணும், அங்கே எங்கே அவனை கூட்டுன்னு போகணும், பின்னாடியே வாட்ச்மேன் வேலை பண்ணணும், அவனை ஸ்கூலில் எடுத்துன்னு போய் விடணும், அவன் நாளைக்கு 30 வயசு ஆனாலும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுடைய நான் ஒண்டியாகவே இருக்கலாமே, ஜாலியாக சடக்கச்சின்னு இன்னைக்கு நாய் இல்லை. மிஸ்டேக் ஏன்னா வழக்கத்துக்கே என்னால் முடியல. அழகாச்சு என்னத்த பண்ணுறது? இப்போ வீட்டில் ஜாலியாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினு இல்லை மேக்கப் போட்டுன்னு அங்கே எங்கன்னா சுற்றிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் தூங்கிடு. எங்கன்னா திரும்ப காலைல ஏஞ்சிக்கோ, அத்தையே பண்ணுரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? எவனா ஒருத்த கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவான். அவன் பின்னாடி அவனை பார்த்துக்கோ சரியா? போடி வாடி அதெல்லாம் எவனுக்கும் கவலைப்பட மாட்டேன், எவ்வளோக்கும் கவலைப்பட மாட்டான். ராஜாதி ராஜன் என்று ராஜா. இந்த ஊரில் வேறு ஊர் ஜாலியாக நோ டென்ஷன் மை பேபிஸ்.